ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1 மெயின் சிலபஸில் யூனிட் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் வந்து கவர் ஆகும். திருநங்கைகளுக்கான சமவாய்ப்பு கொள்கையை திருநங்கைகள் உரிமை சட்டம் 2019 படி வகுப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜட்ஜ் ஆஷா மேனன், ஆப்ஷன் பி ஜட்ஜ் KN பாஷா, ஆப்ஷன் சி ஜட்ஜ் உஷா மேக்ரா, ஆப்ஷன் டி ஜட்ஜ் நானாவதி, ஆப்ஷன் இ நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இதற்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ ஜட்ஜ் ஆஷா மேனன். ஸோ 2019 ஆண்டு தான் மூன்றாம் பாலினத்தோருக்கான சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்களுடைய வெல்ஃபேருக்காக. அதன்படி 2020 ஆண்டு மூன்றாம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு பாராபட்சம் காட்டக்கூடாது. ஸோ அப்படின்றதுக்காக தான் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய இடத்துல ஆசிரியர் பணியிலேருந்து இந்த திருநங்கைகள் வந்து நீக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அதற்காக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கிள் 142 பேசிஸில், அதாவது நீதியை நிலைநாட்டுவதற்காக தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் தான் ஆர்டிக்கிள் 142ல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரிஸ்லேயுமே மூன்றாம் பாலினத்தவருக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் வந்து பாதுகாப்பு பிரிவு ஏற்படுத்த வேண்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2019-2020 சட்டம் விதி மீறலை வந்து கையாளுவதற்காக நாடு முழுவதும் கட்டணமில்லா தொலைபேசி எண் வந்து ஏற்படுத்தி இருக்க வேண்டும். ஸோ இதற்காக அந்த சமவாய்ப்பு கொள்கையை வகுப்பதற்காக ஜஸ்டிஸ் ஆஷா, ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆஷா மேனன் அவர்களுடைய தலைமையில் தான் ஒரு குழு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனேயே 3 மாதத்தில் வந்து மத்திய அரசு இதற்கான பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க.